கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். ஹalleluya. இந்த புதிய நாளுக்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். எப்பொழுது? ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம்? அப்படின்னா 24 மணி நேர வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போகக்கூடாது. நமக்கு நிறைய சூழ்நிலை, நிறைய காரியங்கள் 24 மணி நேரம் அந்த உலகத்துக்குள்ள போயிட்டு வரும்போது இஷ்டம் போல வாழ்றதுக்கு நிறைய ஐடியா கொடுப்பாங்க. பிசாசு ஒரு பக்கம் தந்திரமா வாழ்றதுக்கு நிறைய கேடான வாசல் திறப்பான். ஆனால் நம்ம எப்படி தெரியுமா வாழணும்? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும் அப்படின்னா கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, கற்பனையை கை கொண்டு, தீமையான காரியத்தை வெறுத்து, பொல்லாப்பை விட்டு விலகி, அநியாயமான காரியத்துக்கு விலகி, உண்மையாய் வாழ்ந்தால், பரிசுத்தமா வாழ்ந்தால், வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், நம்ம கர்த்தருக்கு பிரியமான ஜனம், அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். ஹalleluya. புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. புதிய நாளிலும் இணைந்திருக்க ஜனத்தை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய இரத்த கொட்டைகளை வேலடைங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தாலே முத்திரை போடுங்க. சகலவிதமான வாசல் திறந்து நன்மையை பெற்றுக்கொள்ள திருப்தியாக ஆசீர்வதிங்க. பல இடங்களை திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வாத மழை பெய்யட்டும். பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லா தடையெல்லாம் நீக்கி அவங்களுடைய வம்சத்தை திருப்தியாக ஆசீர்வதிங்க. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. கர்த்தர் கூட இருங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. God bless you.